நம்பர் சொல்லுடா. இங்க நம்பர் என் பிள்ளைய 10 பேர் கூப்பிட விசாரிச்சுக்கங்க. 10 பேரா? ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளையா? எதுவுமே சிங்கிளா இல்லையா? கண்ணு வைக்காத எருமை பிள்ளைகளா, அங்க வாங்கடா அப்பாட்ட. இதான் என் பிள்ளைய கேட்டுக்கங்க. இவன் உங்க அப்பனா? அப்படின்னு சொல்ல சொன்னாரா? ஐயோ ஞாபகப்படுத்தணும்ங்க, விளையாடும் போது அப்பாவை மறந்துருச்சுக்கண்டா. டோன்ட் டாக். சுனாமியால செத்து போனவங்களை கேவலப்படுத்துறியா? ஐயோ அவ்வளவு இறக்கமில்லாதவ இல்லங்க. நானு ஜெயில 10 வருஷமா கம்பிக்கு பின்னாலே படுத்து பழகிட்டேன். திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே எங்க போய் படுத்தாலும் கம்பி இல்லாம தூங்க முடியலங்க. அதான் இப்படி ஒரு பிட்ட போட்டாங்க. ஏண்டா நீ தூங்கணுமா? ஆமாங்க. இத முதல்லயே சொல்ல வேண்டியது. நாங்களே தூங்கிட்டு தானடா இருக்கோம். வாடா வாடா டாவா. உன்ன சொல்லணும் என்ன சொல்லணும்? அட வாடா வாடா வா. கண்ணகி தேவி கைவிட்டுறாதம்மா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீதியை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். கண்ணகிக்கே நீதி கிடைக்கலையப்பா. கடற்கரையில இருந்து காணாம போயிட்டனே. அம்மா நீ பேசுவியா? பேசுறதானே, பிரேக் டான்ஸே ஆடுவேன். கொஞ்சம் திரும்பி பாரு. திரும்பினா டான்ஸ் எப்படி தெரியும்? அமுதாமா நீங்களா? என்ன கதிர், காலங்கத்துல வந்து கண்ணகியை கன்ஃபியூஸ் பண்ற? ஒரு நல்ல கனவு கண்டேன், அது பழிக்கணும்னு ஆசை. அத வேண்டிட்டு போனான்னு வந்தேன். என்ன கனவு? உங்களுக்கு கல்யாணம். மாலையும் கழுத்துமா மணமடியில உட்கார்ந்துருக்கீங்க. ஓஹோ, மாப்பிள்ளை யாரு? அங்கதான் வில்லங்கமே. மாப்பிள்ளை மூஞ்சி பாக்குறதுக்காக பாஞ்சு எந்திரிச்சனா கனவு கலைஞ்சிருச்சு. இப்ப நீ மாப்பிள்ளையே பாக்கணும், அவ்வளவுதானே? உட்காரு. மாப்பிள்ளை போட்டோஸ் வந்திருக்கு, பாக்குறியா? அப்படிங்களா? போட்டோங்களா வந்திருக்கா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. நான் தான் செலக்ட் பண்ணுவேன். என்னங்க மனுஷனா இல்ல காக்காவா இவ்வளவு கருப்பா இருக்கா? என்னங்க நம்ம தீனா மாதிரியே இருக்கா? இந்த குவார்டர் வேலைக்கு ஆகாது. என்னங்க மூஞ்சி வைக்கானோ? ஹோ மீசைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா? இது தேராது, இவனும் தேர மாட்டான். சரியில்லை. என்னம்மா இது? இதுல ஒரு பைய கூட உங்க அளவுக்கு பொருத்தமா இல்ல. கதிர், எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை போட்டோ இருக்கு, பாக்குறியா? பிடிச்ச போட்டோவா? முதல்ல அதை கொடுங்க. என்னங்க நீங்க கொடுங்க. இவன் ஆம்பளை. அமுதாமா என்னது? இதான் எனக்கு பிடிச்ச போட்டோ. கதிர், ஐ லவ் யூ. அம்மாடியோ ஆளை விடுங்க. இந்த இடத்துல நான் வரலைங்க. நான் கிளம்புறேன். கதிர், கதிர், ஏய் கதிர், கதிர் நில்லு. கதிர், ஐயோ. லெஃப்ட் 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 ப்ளீஸ் சார். கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். அதுக்கே அவன் எப்படி கஞ்சிர? நாங்களா சமுத்திர போறோம், வண்டியில தானே வர போற. வாமா உட்கார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது முடிக்குமா? அப்பா புறப்படு. எந்த ஊர் உனக்கு? இந்த ஊர் தான் அங்கிள். இந்த ஊரா? உங்க அப்பா பேர் என்ன? பைரவமூர்த்தி. அப்பா பைரவமூர்த்தி பொண்ணா? கேட்டுதரா எனக்கும். அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நாங்க 2 பேரும் இப்படி யார் உயிரை யார் எடுக்கிறதுன்றதுல போட்டி. அங்கிள், நீங்க யாரு? கஜபதி. அங்கிள், நான் வண்டியில இருந்து இறங்குறேன். உங்க அப்பா பழி வாங்கறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இது. அதுக்குள்ள உன்னை விட்டுருவனா? நான் ஏறா வண்டியா? வண்டி எடுத்த உன் தலையை எடுத்துருவேன். அப்பா அப்பா அப்பா. டே கஜபதி இறங்க சொல்றேன். இறங்குமா? இறங்கு தாயி. அது சீக்கிரம் வண்டி ஏறா. போடா. வாவ், டேஞ்சரான சிச்சுவேஷன்ல என்ன ஒரு டைனமிக் என்ட்ரி. கதிர், ஹீரோனா நீதான் ஹீரோ. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். இன்னும் இந்த பகுதி தெரியல உங்களுக்கு? வாங்க ஜீப்புக்கு போலாம். அமுதாமா இறங்க. இறங்கணுமா? கல்யாணம் எப்பன்னு சொல்லு, அப்புறம் இறங்குறேன். ஐயோ என்னம்மா இது? இதுவா? காதல், பிரேமம், ஈஷ், பியார். இது கிறுக்கு, பைத்தியம், லூசு, மென்டல். ரொம்ப தான் முத்தி போச்சு. இது தேர்ன மாதிரி தான். யோ கதிர், அடப்பாவி, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியா? ஆஹா, கண்ணாடி வரா கண்ணாடி வரா. இன்னைக்கு வாயை கிண்டி கிளறி விட்டு டேப்புல பதிஞ்சு அப்படியே மச்சாண்ட கொண்டு கொடுத்து ஒரு ஆப்பு கடை போட்டு.
ஹாய் பாத்திமா. ஏய் சார், எங்க போற? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. அடியே கண்ணாடி, என்கிட்ட அடி. இன்னைக்கு உனக்கு ஆப்பு, எனக்கு ஆஃப். மச்சான், ஏய், அந்த ரோடு கான்ட்ராக்ட் எப்படா நம்ம கிட்ட இருந்து கெட்ட கர்மத்திலாம் விடு. நான் சொன்னனே அந்த கண்ணாடிக்காரி ஊமை இல்லன்னு கேட்டியா? நீ சொன்னா நீ குடியாரே உளறடாம்ப. நான் வேணா குடிப்பேன். டேப் இருக்காரு குடிக்குமா? என்னடா உன்னோட பெரிய ஆசு. நோ டைலாக், ஒன்லி ரியாக்ஷன். இப்ப கேளு அவன் சங்கதிய. கேளு கேளு. கொஞ்சம் என்னடா தபலா வாசிக்கிற? லூஸ் கான்டெக்ட் மச்சான், வேற ஒண்ணு இல்ல. இப்ப பார், இப்ப பார். இரு இரு, ஏன் கொதிக்கிற? கொஞ்சம் இரு மச்சான், கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. இது வந்து பேட்டரி எங்க? என்கிட்ட கேக்குறியா? இல்ல மச்சான், வடிவேலறிய வஞ்சம். நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். ஆக்ஷன்! சூப்பர் ஆக்ஷன். அதான் சரி. அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டே நக்கல் செய்யும் பெண்ணல்லோ. டேய், இதத்தான் கண்ணால பாத்து இல்ல. அப்புறம் பேக்கரில பாட்டு வேற. பாட்டு 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 ஏண்டா பாட்டு. டேய், நீ ஒரு பாறக்கு வாய் இருந்தானே உன்னை ஒருத்தர் ஊமி ஆக்கிறானே. பூஜை முடிதியா? ஐயா. ஐயாவா? அமுதமாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்ப நீங்க ஐயா தானே? ஏய், ரொம்ப குனியாத, இன்னும் குள்ளமாயிருவேன். ஏண்டா அமுதா புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் போட்டு குழப்பற? குவார்டர் குவார்டர் குவார்டரா? ஃபுல்லு நில்லு. இதோ கல்லு. தற்கொலை பண்ணிக்க போறியா? புரியாத ஆளா இருக்கியே. கதாநாயகியே வந்து கப்புன்னு காதல சொல்லிட்டா, ஹீரோ நீ ஜீரோ மாதிரி நிக்கலாமா? ஏய், அமுதா அவன் பெரிய இடம், படிச்சவங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொன்ன தப்பாயிடும். எப்பவும் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு மாஸ் பசங்களை தான் பிடிக்கும். அதான் நம்ம மாஸோட பவர். டேய், என் பவர் புரியாம பேசுறியடா. நான் எப்படி அமுதாமாவை கட்டிக்க முடியும்? சரிதான், நீ இப்படி சைடு வாங்கின அமுதமா சூசைடு பண்ணிப்பாங்க. சும்மா யோசிச்சா எப்படி? சொல்லு 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 சொல்லு. சொல்லுன்னா எப்படி? இரு, ஒத்திக்க பாத்துக்கிறேன். அமுதாமா, ஐ லவ் யூ. டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இருக்கு. ரூட்ட மாத்து. நல்லா இல்லையா? இப்படி சூடு, இப்படி சூடு. அமுதாமா, ஐ லவ் யூ. ஓடியே போயிடுவாங்க. ரூட்ட மாத்து. இதுவும் பிடிக்கலையா? இல்ல. போடா குண்டா. இப்ப போடுறேன் பாரு ஒரு பிட்டு. அமுதாமா, ஐ லவ் யூ. எனக்கு மட்டும் ஏன்? அவங்க என்ன வெளியூர்ல இருக்காங்க? ரூட்ட மாத்து. போடா, உனக்கு எப்படி சொன்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. சும்மா நொய்யு நொய்யின்னு இருக்க. நான் ஏன் ரூட்லயே சொல்றேன். அமுதாமா, ஐ லவ் யூ. இப்படி சொல்லட்டுமா? சொல்லட்டுமாவா? ஆல்ரெடி சொல்லியாச்சு. எப்படி? அங்க பாரு. எந்த கடனை வேணாலும் கொடுக்காம ஏமாத்திக்கலாம் போல இருக்கு. இந்த காலக்கடனை கண்டிப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கியா? ஆஹா, இது வேற நடக்குதா? அது சரி. டேய், எனக்கு இது முக்கியம் இல்லடா, இத போய் போட்டு விடுறதா முக்கியம். அதான் சரி. கக்குசுலடா கக்குசு. அந்த கதவு மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போன் பேசிக்கிட்டு இருக்க. நீ போன் வைக்குமா நான் கதவு வைக்குமா? அந்த கதவு மேல கைய கலப்ப. அது சரி. அத தம்பி வந்துச்சு. தம்பி எப்படி வந்துச்சு? நீ கதிரை பத்தி என்ன சொல்ல வந்த? அதை சொல்லு. கதிரை என்ன சாதாரணமா வெளியே போனா குனிஞ்சத்தல நிமிராம போகுது, குனிஞ்சத்தல நிமிராம வருது. அது குறிப்பா பொம்பளையில பார்த்தா அப்படியே ஜம்ப் பண்ணி ஒதுங்கில போகுது. என்ன தம்பி? இத சொல்றதுக்கு தான் தலையில அன்றார போட்டுட்டு ஓடி வந்தியா? இல்ல, ஆச்சரியமான சொல்லி டேய் கதிரை, நீ போய் சும்மா ரிப்பேர் பண்ற. சரி, நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க. மச்சான், இத பாரு,
ஓ மக இருக்காளே அமுதா, எங்க அக்கா மக அமுதா. அமுதா ஹலோ, மாமா. அமுதா, இது அம்மா அமுதா. நீ அமுதாவை பத்தி என்ன சொல்ல வந்த சொல்லு. அமுதா என்ன சாதாரண புள்ளியா பத்தி வச்சிருக்கணும். வாசல்ல கரெக்டா கோலம் போடுது, லாண்டில கரெக்டா துணி போடுது, குழம்புல கரெக்டா உப்பா போடுது, சக்கரையில கரெக்டா சீனியா போடுது. இதான் பெரிய மேட்டரா? போடுதுல்ல வளரணும். அமுதா கண்ணு நீ போமா. அது சரி, நீயும் போ. அடிச்சு போடு. அதான் சரி. ச்சே, அட நாசமா போறவங்களா. முக்கியமான கக்கு கட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியலையே. கம்ப்ளைண்டும் பண்ண முடியல, கக்கு போக முடியல. இங்க கீழே இது நிக்குது, மேல இது சிக்குது. எதையாச்சும் ஒன்ன பண்ண விடுறாங்களா? அது சரி, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். என்ன ரவுண்ட் பண்றாங்க அங்க? அது சரி. யோ, எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் கம்மாக்கற மேட்டர் முதல் கொண்டு கட் பண்ணிட்டு வந்திருக்கியா நீ? அது இல்ல மாமா. அது சரி. நான் பிளேட்ட மாத்தினா உங்க அது என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எல்லாம் ஆகி போயிரும். அதான் சரி. மேரி மேரி, ஜோசப் வந்துட்டியா? ஏன் இவ்வளவு நேரம்? அந்த பைரவமூர்த்தி ஆளு சாத்தப்போ ஒரு பிரச்சனை பண்ணான். 2 சாத்திட்டு வந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜோசப் இப்படி வெட்டு குத்து நாளே போற? நிதானமா யோசிச்சு பாரு. இப்படி தினம் தினம் செத்து பழைக்கிற பழப்பு நமக்கு தேவைதானா? அப்புறம் நீ நான் நம்ம பிள்ளை எப்படி படைக்கிறது? கர்த்தர் நம்மள கைவிட மாட்டார் ஜோசப். உழைச்சு பழைக்கலாமே. என்ன மாதிரி மடத்தனமா பேசிட்டு? தினம் உழைச்சா 30-40 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுட்டு பிராந்தி பிரியாணி, நான் போட்டிருக்கிற சட்டை, நீ கட்டிருக்க சேலை, இதெல்லாம் எப்படி? கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருந்தேனா இப்ப கஜபதி வண்டியில சவாரி பண்ணிட்டு இருக்கேன். கஜபதி ஒருத்தன், பைரவமூர்த்தி ஒருத்தன். அவனுங்க வெட்ட சொல்றவன வெட்டணும், அடிக்க சொல்றவன அடிக்கணும். அதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்களே பட்டா கத்தியும் வெட்டருவாவும். அது கூட உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து வெக்கப்படும் ஜோசப். இதனால சண்டைங்க பட்டம் தான் மிச்சம். கடைசியில் அந்த பாவி கஜபதினால நம்ம குடும்பமே நடு தெருவுல இருந்து நிக்க போகுது. இனி ஒரு தடவை எங்க ஐயாவை பத்தி ஏதாவது பேசுறேன், கொலையா பண்ணிடுவேன். அடியா அடி, என்ன அடிச்சு கொள்ளு. தினம் தினம் பொண்ணையும் நம்ம குழந்தையும் நினைச்சு